அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய களஞ்சியம் சமூக வானொலி மூலியமாக மாதந்தோறும் அந்த மாதத்திற்கு என்ன விதமான விவசாயத்துல புது யுக்திகள் என்ன கத்துக்கலாம் அப்படின்ற விதத்துல நிறைய விஷயங்களை தொடர்ந்து நமக்காக திரு வேதையன் அவர்கள் பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த மாதம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய இந்த மார்கழி மாதத்துல எப்படி மழைநீர் சேகரிப்பையும் மேம்படுத்தலாம், அதே போல இந்த மார்கழி பட்டத்திற்கு ஏற்ற மாதிரியான கடலை சாகுபடியை எப்படி அதிகமா உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு நிறைய தகவல்களை நமக்காக சொல்ல இருக்காங்க. கண்டிப்பாக இது கேட்கக்கூடியவங்களுக்கு பயனுள்ளதாகவே அமையும். இன்னைக்கு நம்மளுடைய களத்துல குறைவான பேர் இருந்தாலும் கூட இது நம்மளுடைய வானொலி மற்றும் நம்மளுடைய வலைத்தள பக்கத்துல பகிரும்போது நிறைய பேர் இதன் மூலமா பயனடைவாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அதனால உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட நீங்க கேட்டு அதுல பயனடைச்சுக்கோங்க. அண்ணன் நம்ம துவக்கிடுவாங்க. அனைவருக்கும் வணக்கம்மா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல்ல களஞ்சியம் வானொலிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு விவசாயியை திரும்ப திரும்ப கூப்பிடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இது வரைக்கும் ஒரு 3 தடவைக்கு மேலே நான் இதில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் அனுபவ முறை தான் முக்கியமாக. அதுக்கு அடுத்து என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நீர் மேலாண்மை பயிற்சி தான் எடுக்க போயிருந்தேன். அந்த பயிற்சியில் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 12 லிட்டர் தண்ணி தான் கொடுத்தாங்க. அந்த 12 லிட்டர் தண்ணியை நான் ஒரு நாளைக்கு பயன்படுத்திட்டு அதை துணி துவைச்சிட்டு கை கால் கழுவிட்டு மேலே அலசிட்டு குளிச்சுட்டு இதெல்லாம் அந்த 12 லிட்டர் தண்ணியை நான் பயன்படுத்திட்டு வந்தேன். கிட்டத்தட்ட 4 நாளைக்குமே ஒவ்வொரு நாளைக்கும் 12 லிட்டரு. அதற்கு பிறகுதான் எனக்கு அந்த தண்ணீரோட அருமையே எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோ தண்ணி இருக்கும். மோட்டர் போட்டால் பட்டனை போட்டால் தண்ணி ஓடிட்டு இருக்கும், குளம் இருக்கும், அவ்வளவு நாங்கள் பயன்படுத்துவாங்க. அதுக்கு பிறகுதான் அந்த தண்ணியோட சேமிப்பு, தண்ணியோட பயன் என்னங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு நிறைய விவசாயிகளுக்கு இது தண்ணி சம்பந்தமா நிறைய பயிற்சிகளை, இதை எப்படி சேமிக்கணும், எப்படி அதை பாதுகாக்கணும், எப்படி எல்லாம் வழிமுறை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய பயிற்சிகளை மாரி கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். அதனாலதான் இந்த தலைப்பை நான் முன்னெடுத்தேன். அது மாதிரி இப்போ விவசாயிகள் பார்த்தீங்கன்னா, இப்போ வயல்ல மழை பெய்யுது, அவங்க என்ன நினைக்கிறாங்க, மழை பெஞ்சுன்னா உடனே தண்ணியை திறந்துடணும் இப்படிதான் நினைக்கிறாங்க. அந்த தண்ணியை சேமிக்கணுங்கிறத அவங்களுக்கு அந்த மனப்போக்கமே வர மாட்டுது. மழை பெஞ்சுதுன்னா ஆகா நம்ம வயல் நிறைஞ்சிட போகுது, உடனே தண்ணியை திறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்காலை வெட்டி திறஞ்சு வச்சுக்கிறாங்க. மழை பெஞ்சு முடிஞ்சோன்னா அங்கே தண்ணி நிற்கிறது இல்லை. அடுத்தது அவங்க எல்லா தண்ணியுமே கடலுக்கு ஆற்றுக்கு தான் விடுறாங்க. குறிப்பாக ஒரு ஏக்கர் ஒரு இடம் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குளம் வேணும். கண்டிப்பாக குளம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த நீரை சேமிக்க முடியும். அதேமாரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விவசாயியும் அவங்கவுங்க இடத்துல ஒரு குளம். அதுக்கு அடுத்தது அந்த இடத்தோட 4 பக்கத்துலையும் பள்ளமான ஒரு வாய்க்கா, அந்த வயலை சுத்திரும் அந்த பள்ளமான வாய்க்கா கோழி போட்டு வச்சிருந்தீங்கன்னா, பள்ளம் போட்டு வச்சிட்டீங்கன்னா இந்த நீர் தேவைக்கு போக மீத நீர் அந்த பள்ளத்துல போயிருக்கும். அந்த பள்ளத்துல இருக்கப்போ அடுத்த வயலுக்கு போயிட்டே இருக்கும். இன்னெல்லாம் ஆரம்ப காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வயல்ல இருந்து இன்னொரு வயலுக்கு தண்ணி போய் அங்க எவ்வளவு போதுமானதோ அது மிஞ்சின தண்ணீர் தான் அடுத்த வயலுக்கு போகும். ஆனா இன்னைக்கு எந்த விவசாயியுமே ஒரு வயல் நிறைஞ்சிருச்சுன்னா அந்த தண்ணியை நேராக அடுத்த வயலுக்கு விடுறதில்லை. நேரா வாய்க்கா திறந்து விட்டு ஆற்றுக்கு கடலுக்கு தான் இதை வெளியாக்குறாங்க. அடுத்தது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் மழை எப்போதுமே சரி விகிதமாக பெய்யறதே கிடையாது. இப்போ கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, தூத்துக்குடியில் 44 சென்டிமீட்டர், வேதாரண்யத்தில் 20 சென்டிமீட்டர், தலைஞரில் 19 சென்டிமீட்டர், இப்படியே மழை ஒரே நாளில் ஊற்றி பேஞ்சு முடிச்சிடுது. ஆனால் யாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இது அப்படியே பிரிச்சு இப்ப 20 சென்டிமீட்டருங்கிறத ஒரு 20 நாள் இடைவெளியில ஒரு இடைவெளியா பெய்யற போது நம்ம கண்டிப்பா அது நிலத்துக்கு போதுமான நீரா நமக்கு இருக்கும். ஒரே நாள்ல பெய்யற போது நம்ம என்ன செய்யறோம்னா, நமக்கு வயலுக்கு மீதம் போக எல்லா நீரையும் நம்ம திறந்து ஆத்துக்கு தான் விட்டுறோம். கண்டிப்பா இத செய்யறது தவறு. இதுமாதிரி செய்யக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வயலுக்கு தேவையான நீரை கொஞ்சம் அதிகமாவே சேமிச்சு வச்சுக்கிங்க. நம்ம மழையோட அளவை கணக்கு இப்ப பார்ப்போம். ஒரு 10 நாளைக்கு இடைவெளி இருந்ததா, மழை இல்லையா அப்படின்னா அந்த நீர் மட்டம் கண்டிப்பா 2-3 நாளே சரி வந்துடும். அப்புறம் அந்த சன்னமா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு நீர் இருப்பு எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அந்த கோழி சுற்றி வட்டாரம் புல்லா நீர் மட்டம் நிலையா இருக்கும், குறையாது. அதான் முக்கியமானது. நீங்க எல்லாமே தண்ணீரை புல்லா கடலுக்கு ஆத்துக்கு திறந்து விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளால நீர்மட்டம் சரசன் 4 நாள் 5 நாள்ல வெளியே இருக்க ஆரம்பிச்சுன்னா நீர்மட்டம் கீழே போயிட்டே இருக்கும். இதான் கோடையில மிகப்பெரிய தண்ணீர் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இதுதான். ஆனா நமக்கு போதுமான மழை இயற்கையை ஒருபோதும் நம்மளை தள்ளி விடுறது கிடையாது. அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கிறது. அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப மழை பெய்யுதுன்னா அது போதுமான மழை, ஒரு வருஷத்துக்கு தேவையான மழை அது பெஞ்சிடுது.
ஆனா அந்த தண்ணீரை நம்ம எப்படி சேமிச்சு அதை பாதுகாத்து வயல்ல பயன்படுத்தி விவசாயத்தை திரும்ப பயன்படுத்துறங்கிற ஒரு வழிமுறையை இப்ப நம்ம விட்டோம். அதுக்கு காரணம் இப்ப குளம், குட்டை, வாய்க்கா, பள்ளம் இது மாரி எல்லாம் கால்வாய் இதெல்லாம் இல்லாததுதான் காரணம். ஏன்னா இப்ப ஆரம்ப காலத்துல அது மாரி ஒவ்வொரு வயல்லையும் ஒவ்வொரு குளம் இருக்கும், ஒவ்வொரு வாய்க்கா வச்சிருப்பாங்க, ஒரு கோழி ரவுண்ட்ல அந்த பள்ளமா ஆக்கி வச்சிருப்பாங்க, தண்ணீர் அங்க சேகரிச்சு சேமிச்சு வச்சுட்டே இருப்பாங்க. ஆனா இப்போதைக்கு யாருமே குளம் இல்லை, எல்லாருமே குளங்கள்லாம் தூத்துட்டு இப்ப என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே போருக்கு வந்துட்டு இப்ப நீரை போர் மூலியமா தான் எடுக்கிற உறிஞ்சி எடுக்கிற தன்மை வந்த பிறகுதான் இந்த பிரச்சனை எல்லாம் கோடையில பாதிக்கப்படுது. இது மாதிரி இல்லாம விவசாயிகள் கண்டிப்பா அவங்கவுங்க நிலத்துல உள்ள மழை நீரை கண்டிப்பா சேமிக்கணும். அந்த வயலுக்கு தேவைக்கு மீதம் உள்ள வயலை அடுத்த வயலுக்கு அனுப்பணும், அடுத்த வயல்ல உள்ளதை அப்படியே அடுத்த குளம் இருக்கா, ஏரி இருக்கா, அப்படியே கொண்டு கொண்டு போய் அங்கங்க சேகரிக்க ஆரம்பிக்கணும். நமக்கு தேவை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நீரும் நம்ம ஆத்துக்கு கடலுக்கோ அனுப்புறது தான் ரொம்ப தவறான விடி இப்போ உள்ள நிலைமைக்கு. ஏன்னா நம்ம எவ்வளவு நீரை எவ்வளவு நம்ம வீணா இப்ப வேஸ்டா அனுப்பிட்டோம்களோ திரும்ப நம்ம அடுத்த கட்டத்துல நீர் பற்றாக்குறைக்கு எதிர்நோக்கி போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆனா அந்த நீரை இப்பயே நம்ம சேமிச்சு அதுக்கான வழியை வகுத்துட்டோம்னா கோடையில நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நீர் பிரச்சனைக்கு வழி கிடையாது. அந்த கோடையில நம்ம தற்காத்துலாம். அதனால விவசாயிகள் கண்டிப்பா இந்த மழை காலங்கள்ல அங்கங்க குளம், குட்டை இருக்கிற நீரை சேமிச்சு காலநிலையை அறிஞ்சு மழை இப்போ எவ்வளவு நாள்ல பெய்யக்கூடும், இடைவெளி எவ்வளவு நாள் இருக்கு, இப்போ ஒரு 15 நாள் இடைவெளி இருக்குன்னா கண்டிப்பா நீங்க அதிகமாவே நீரை சேமிச்சு வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்தாற் போல அந்த நீர்மட்டம் மாத்தி கொடுத்து அதுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ ரொம்ப சீக்கிரத்துல அடுத்தடுத்த மழை வரப்போகுதுனாக்கா கண்டிப்பா நீங்க மழை நீரை கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தடுத்த வயலுக்கு அனுப்பிட்டு அந்த வாய்க்காலை திறந்து ஒரு சீரான நிலைமைக்கு வச்சுக்கலாம். அதான் முக்கியமானது. அதனால விவசாயிகள் என்னைக்குமே நம்ம இடத்துல உள்ள நீரை வேஸ்ட் பண்ணாம அதுக்கு அந்த மழை நீரை எப்படி நம்ம அதுல விவசாயத்துல பயன்படுத்தி சேமிக்கணுங்கிறத முதல்ல கத்துக்கிட்டீங்கனால கோடையில நம்ம கண்டிப்பா நிச்சயமா தப்பிக்கலாம். அதான் முக்கியமானது. இதனாலதான் கோடையில ரொம்ப நீர் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு காரணம் விவசாயத்திலையும் ரொம்ப தடுமாறுறதுக்கு காரணம். அதுக்கு அடுத்தது இப்ப இந்த நீரெல்லாம் நீங்க சேமிக்கிறோம், நம்ம இருக்கிறோம், குளத்துல வச்சிருக்கோம்னா கோடை காலங்களில் அதுக்கு தகுந்தாற் போல பயிர்களை நம்ம பண்ணணும். அதிகமா நீர் செலவிடப்படாத பயிர்கள் பார்த்தீங்கன்னா இப்ப எள்ளு இருக்கு, கடலை போடலாம், அது மாதிரி வெள்ளரி, இது மாதிரி குறைஞ்ச நீரை பயன்படுத்தி சாவடி பண்றத விவசாயத்துல நம்ம இறங்கினோம்னா அந்த நீரை நம்ம சேகரித்து அதுக்கு கோடையில இந்த தண்ணீர் பிரச்சனை பற்றாக்குறை இல்லாமல நம்ம மீண்டு வந்துடலாம். அதான் முக்கியமானது. அதுக்கு அடுத்தது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மார்கழி மாதம், இப்போ கார்த்திகை முடிஞ்சோன்னா மார்கழி அடுத்தது இந்த நேரத்துலலாம் இப்போ அது கார்த்திகை மாதத்துல முடிவுல எல்லாம் பார்த்தீங்கன்னா மழை சன்னமாக குறைஞ்சி அறவே மழை எல்லாம் போயிடும். உங்களுக்கு நல்லா தெரியும், இடையிடையே மழை பெய்யுறது அப்படியே குறைஞ்சி ஒரு கட்டத்துல அதுலேருந்து ஒரு 4-5 மாதம் அறவே மழையெல்லாம் போயிடும். இப்போ 2-3 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இப்போ கோடை மழை பெய்யறதுனால கொஞ்சம் நீர் மட்டும் நம்ம தற்காத்துக்க முடியுது. இதுக்கெல்லாம் காரணம் நாம தான். இந்த கோடையில பார்த்தீங்கன்னா நம்ம நீர்மட்டத்தை அப்படியே உறிஞ்சி எடுத்துட்டு போர் மூலியமா எடுத்துக்கிட்டே வர்ற போது நமக்கு அதை நீர்மட்டம் கீழே போயிட்டு அதுக்கு அடுத்தடுத்து போகும்போது நம்ம நீரை சேமிக்க முடியாம போயிடுது. அதான் முக்கிய காரணம். அதனால நம்ம எப்போதுமே நீரை பயன்படுத்தும் போது நமக்கு தேவைக்கு தேவையான அளவு எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு சிக்கனம் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு கோடையில நீரை நம்ம தற்காத்து வச்சுக்கலாம். அதான் முக்கியமான அர்த்தம். அதுக்கு அடுத்தது இப்ப நான் நீரை பத்தி சொல்லும் போது பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் இப்ப பஞ்சாயத்து பைப் இருக்கு, திருப்பைப்பு இருக்கு, நம்ம வீட்டிலேயே பயன்படுத்துறப்போ அந்த டேப்ல பாத்தீங்கன்னா தண்ணியை பிடிப்பாங்க, திடீர்னு திரிட்டு அடைச்சிட்டு போயிடுவாங்க. சரியா அடைக்க மாட்டாங்க, அப்படியே அடைச்சிட்டு வேகமா அடைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்க பாட்டில தண்ணி சொட்டு சொட்டுன்னு ஊத்துக்கிட்டே இருக்கும். இந்த தண்ணீரை ஒருத்தர் எடுத்து ஆய்வு பண்ணியிருக்கிறார். அதை அப்படியே வாளியில பிடிச்சி பிடிச்சி சேகரிச்சு வந்திருக்காரு. அவர் கால்குலேட் பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த ஒரு சொட்டு நீர் சேகரிச்சு அவர் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இந்த தண்ணீர் ஒரு டேப்ல இருந்து வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. 756 லிட்டர் ஒரு டேப்பை நீங்க சரியா மூடலைன்னா அதுல இருந்து ஒரு சொட்டு நீர் வழிகிறது, 756 லிட்டர் நம்ம வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. நம்ம ஆனா இதெல்லாம் தெரியாது. இப்ப நினைச்சு பார்ப்பீங்க, என்னடா அது ஒரு வருஷத்துக்கு இப்படி ஒரு சொட்டு மூலியமா போனா 756 லிட்டர் வேஸ்ட் ஆகுதா அப்படின்னு நீங்களே யோசிக்க முடியும். ஆனா கண்டிப்பா அது நீங்களா எடுத்து ஆய்வு பண்ற போதுதான் அந்த தண்ணீரோட இது உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம தான் நினைச்சுப்போம் ஒரு சொட்டு தானே ஊத்துது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா ஒரு சொட்டு தான் பல சொட்டு சேர்ந்த பிறகுதான் 1 லிட்டர் தண்ணீர் ஆகுது. அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. இன்னைக்கு உள்ள காலையில நம்ம அந்த குடிக்கிற தண்ணி கூட காசு கொடுத்துதான் இன்னைக்கு பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் 20 ரூபான்னு வாங்குற நிலைமைக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள்லாம் போயிட்டீங்கன்னா இதோட தண்ணீரை
எங்க போனாலுமே காசு கொடுத்து தான் பயன்படுத்துறங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும். அதுக்கான காலம் ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வெகு தூரத்துல ரொம்ப நெருக்கோட்டத்தில் நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம சரி செய்யணும்னா நம்மளால நாம வந்து அந்த மழை நீரை சேகரிக்கிறது, வீட்டு அளவுல நீர்கள் எல்லாம் கொஞ்சம் சிக்கனமா பயன்படுத்துறது, கோடை காலங்களில் அதுக்கு ஏற்ற மாதிரி பயிர்களை நம்ம பண்றது, இப்படி பண்ணா மட்டும்தான் இந்த மழை நீரை சேகரித்து பயன்படுத்த முடியும், நீரை சேகரிக்க முடியும். நீரை நம்ம கண்ட்ரோலாக அதை பயன்படுத்திக்க, நம்ம அதை ஒரு லெவலாக வச்சுட்டு இருக்கும் போது அதை நம்ம அந்த நீர்மட்டத்தை தற்காத்துக்க முடியும். நம்ம எந்த அளவுக்கு நீரை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது நீர்மட்டம் கீழே போயிட்டே இருக்கும். அதான் முக்கிய காரணம். எந்த அளவுக்கு நம்ம குறைவா பயன்படுத்திட்டே இருக்கும்போது அதுக்கு தகுந்தாற்போல நம்ம நீர்மட்டம் நின்றுகிட்டே இருக்கும். அதனாலதான் எப்போதுமே நம்ம வந்து இந்த மழை காலங்களில் உள்ள மழை நீரை வீணடிக்காம வயல்ல சேகரிச்சு, அதுக்கு குளத்துல சேகரிச்சு, அதுக்கெல்லாம் வாய்க்கால்ல சேகரிச்சு, மீதம் உள்ள நீரை மட்டும் கடலுக்கோ ஆத்துக்கோ அனுப்புனீங்கன்னா இது நமக்கு பயனுள்ளதா இருக்கும். அதனால இதுக்கு ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை, இந்த மழை நீரை பத்தி சொல்லணும்ட்டு. இந்த சந்தர்ப்பத்துல எனக்கு வாய்ப்பளிச்ச களஞ்சியம் வானொலிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப மார்கழி மாதம் அடுத்து பிறக்க போறது, இன்னைக்கு கார்த்திகை 10 தேதி ஆயிடுச்சு. இந்த தருணத்துல இப்ப அதிக விவசாயிகள் பாத்தீங்கன்னா கடலை சாகுபடி தான் பண்ணுவாங்க. இப்ப கடலை சாகுடியில இப்ப குறிப்பா சொல்ல போனா கடலோர கிராமங்களுக்கு ஏத்த ரகம் வந்து C7. இப்ப அதிகமா போடுறது அதுதான். ஏன்னா இது வந்து கடலை மிட்டாய் பருப்புக்கும் ஆயிடுது, எண்ணெய்க்கும் ஆயிடுது, பச்சை கடலைக்கும் ஆயிடுது. எந்த வகையினாலும் இதை விற்பனை சந்தை வாய்ப்பு ரொம்ப சுலபமா இருக்கிறதுனால இந்த C7 தான் அதிகமா விரும்பி வாங்குறாங்க. இது முக்கியமா குஜராத்திலேருந்து தான் அதிகமா இறக்குமதி செஞ்சு இங்க விற்பனை ஆகுது. அதுக்கு அடுத்தாற் போல பாத்தீங்கன்னா எண்ணெய் சத்து அதிகமா உள்ளது கிரீனார் பைவ். கிரீனார் பைவ்னு ஒரு ரகம், புது ரகம் இருக்கு. அதை பாத்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு 650 மில்லி வரைக்கும் அதுல எண்ணெய் கண்ணரெண்டை இருக்கு. அதுல இப்ப நிறைய விவசாயிகள் அதை வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்தது அதோட விளைச்சலும் நல்லா இருக்கு. ஒரு கிலோவுக்கு ஒரு மூட்டை வரைக்கும் விளையுது. என்ன குறிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா C7க்கும் கிரீனார் பருப்பும் உள்ள வித்தியாசம், அது 120 நாள், இது 90 நாள், கிட்டத்தட்ட 30 நாட்கள் அது கூட. அதுக்கு அடுத்தது அதுல அதிகமான உரம் கொடுக்கணும், அதில் பூச்சி தாக்குதல் ரொம்ப குறைவு. அதுக்கு அடுத்தது அந்த பயிர் வந்து கப்பு நிறைய வெடிக்கும். 2 தடவை அதுல களை எடுக்கணும். களையை 2 தடவை எடுக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25ஆம் நாளில் ஒரு டைமு, அதுக்கு அடுத்தது 35 40 நாளில் ஒரு டைமு 2 தடவை களை எடுக்கணும். அதுக்கு அடுத்தது அதோட கோடையிலையும் வரும். இப்போ அதுக்கு தண்ணீர் பிரச்சனையும் கொஞ்சம் நார்மலாக தான், ஒன்றும் அதிகமான இது இல்லை. அதனால தான் அது வந்து அந்த மார்கழி பட்டம், மார்கழியிலேருந்து அடுத்தது தை மாசி இப்படியே போகிற போது கோடை நோக்கி போகிற போது அதோட நோய் தாக்குதல் குறைவாக இருக்கு. அதனால நம்ம வந்து இதே மாதிரி 2 ரகங்கள் தான் நம்ம ஏரியாவுக்கு ஏற்ற ரகமாக இருக்குது. குறிப்பாக நம்ம கடலை சாகுபடி பண்ணணும்னா என்னன்னா இடத்த முதல்ல நம்ம தேர்வு பண்ணணும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இயற்கை விவசாயத்தில் அதிகமாக சொல்லுவேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான்லாம் வந்து தக்க பூண்டு சணப்பு ரெண்டுமே ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 20 கிலோ. இதெல்லாம் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட புரட்டாசி ஐப்பசி மாதத்திலே பண்ணிடணும். விதைச்சிட்டு அது முளைச்சி கிட்டத்தட்ட பூக்கும் பருவத்தில் கிட்டத்தட்ட ஒரு 25 30 நாளுக்குள்ள திரும்ப மடக்கி வச்சு நீங்கள் ரொட்டேட் வச்சு ஒரு ஓட்டை ஓட்டிடுங்க. ஓட்டிட்டு அதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் கழிச்சு அதுக்கு பிறகு நீங்கள் திரும்ப ஒரு ஓட்டை ஓட்டிடுங்க. ஏன்னா திரும்ப ஏன் ஓட்ட சொல்லணும்னா, இப்போ நீங்கள் தக்க பூண்டு விதைச்சி அதுலேருந்து 30 நாள் ஒரு ரொட்டேட் ஓட்டிட்டீங்கன்னா திரும்ப அதில் வந்து களை நிறையா முளைக்கும். என்றைக்குமே நிறைய பேர் களைக்கு பயப்படுவாங்க. நம்ம வந்து களையை வந்து என்னென்னா அதை பூ பூத்து காய்க்க விட்டுருவோம். காய்க்கிற போது திரும்ப என்ன செய்யும், அந்த விதை திரும்ப அந்த நிலத்துல கொட்டணும், திரும்ப வருஷம் திரும்ப முளைச்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். எப்போதுமே அதை பூக்கும் பருவத்துக்கு முன்னாடி ஒரு சாலு நீங்க ரொட்டேட் விட்டு ஓட்டிட்டீங்கன்னா மறுபடியும் திரும்ப அடுத்த பருவத்துக்கு அது முளைக்காது, விதை இல்லாம போடும். அந்த சரி அதுக்கே உரமாயிடும். களையை பார்த்தீங்கன்னா நிறைய வயல்ல வந்து திரும்ப அதுக்கே வயலுக்கு உரமாயிடும். இதான் முக்கியம். அதனாலதான் நீங்க தக்க பூண்டு விதைச்சி 25ஆம் நாள் ஒரு சாலு ஓட்டிட்டு திரும்ப அது 25லேருந்து 45ஆம் நாள் ஒரு சாலு ஓட்டிட்டீங்கன்னா அடுத்தது களை இருக்காது. இப்படியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க குடியாந்துரும். இந்த காலகட்டத்துல ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 2 டன் தொழு உரம். தொழு உரத்தோட வேணும்னா 20 கிலோ மண்புழு உரம் கலந்துக்கலாம். கலந்துட்டு நீங்க மேல இறச்சி விட்டு நீங்க ரொட்டேட்டை ஓட்டிட்டு உடனே இங்க விதைப்புக்கு தயாரிட வேண்டியதுதான். விதைப்பு பார்த்தீங்கன்னா இப்போ C7 எடுத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோ விதைக்கலாம். 60லேருந்து 70 கிலோ வரும். இப்போ கிரீனார் பைவெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 கிலோ தான் வரும். ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப இடைவெளி வேணும். கிட்டத்தட்ட ஒரு செடிக்கு ஒரு செடி பார்த்தீங்கன்னா 1 அடி இடைவெளி வேணும்.
இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 அடி இருந்தா போதுமானது C7லாம். இப்ப இது மாதிரி விதைப்பு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, 2வது நீங்க ரொட்டேட் ஓட்டி உடனே இந்த கடலையை வந்து நீங்க போட்டணும். ஏன்னா இப்ப அதுல ஒண்ணு களை இருந்தா கூட, இப்ப கோரை இருக்கு களை இருக்கு அப்படின்னா, இப்ப ரொட்டேட் விட்டு அடிச்சு கிட்டத்தட்ட 4 நாள் 5 நாள் கிடப்புல போட்டீங்கன்னா, இது என்ன செய்யும், முதல்ல அந்த இருக்கிற களையெல்லாம் முன்னாடி முளைச்சிடும். நீங்க அடுத்தது கடலை போடுற போது அங்க வந்து களை தான் முன்னாடி நிற்கும். அப்ப கடலை முன்னாடி நிக்கிற போது கடலையை அமைக்கிறோம். கடலோட வளர்ச்சி குறைஞ்சிரும். களையோட வளர்ச்சி அதிகமான உடனே என்ன செய்யும், வயல ஃபுல்லா பாக்குற போது களை அதிகமா தெரியும். அதனால நீங்க முதல்ல ரொட்டேட்டர் ஓட்டின உடனே கடலையை போட்டீங்கன்னா களையோட வளர்ச்சி குறைஞ்சிரும். இது இப்ப இந்த நிழல் கொடுக்க ஆரம்பிச்சோடனே அது முளைச்சி வர்றதுக்கு அதால முடியாது. தனிச்சு இயங்காத பட்சத்துல கடலை நல்லா கப்பு கட்டி இடத்த நிழல்ல சூழ்ந்துரும். அதனால என்னைக்குமே வந்து கடலை உடனே விதைப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட்டர் விட்டு அடிச்ச உடனே விதைப்பு கொடுத்துடணும். அதனாலதான் உங்களுக்கு களை குறைவா இருக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா இந்த மார்கழி படத்துல அதிகமா களை இருக்காது. முக்கியமா அடுத்தது பூச்சி இருக்காது. பூச்சி தாக்குதல் ரொம்ப குறைவு. அது மாதிரி நோய் பிரச்சனை இதுல இருக்காது. நல்லா நீங்களே நல்லா நோட் பண்ணிக்கலாம். மார்கழி மாதத்துல நீங்க யாரெல்லாம் கடலை போறீங்களோ பூச்சி தாக்குதல் கண்டிப்பா இருக்கவே இருக்காது. ஆனா நீங்க ரசாயன உரங்களை கொடுத்தீங்கன்னா நிச்சயமா பூச்சி தாக்குதல் இருக்கும். ஆனா ஒரு பூச்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு தடவை பூச்சிக்கொல்லி கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த கடலையில 3 தடவையாவது நீங்க பூச்சிக்கொல்லி கொடுத்தே ஆகணும். 3 to 4 தடவை கொடுத்தாகணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க களைக்கொல்லியும் பூச்சிக்கொல்லி தவிர்த்துறது நல்லது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா கடலையை போட்டு 9ஆம் நாள் களைக்கொல்லி அடிச்சிடுறாங்க. இப்போ ஒரு களையை கொல்லக்கூடிய ஒரு கொல்லி கொடுக்குறீங்கன்னா நிச்சயமா அது பயிரையும் பாதிக்கும். ஏன்னா அந்த மண்ணு வந்து அந்த மண்ணில் உள்ள நுண்ணுயிர் எல்லாம் செத்து அப்படியே இதா மண்ணு மலர்டானோடனே அந்த கடலை மீண்டும் அதுல இருந்து அந்த நூட்டசத்தை எடுத்து வளர்றதுக்கு பயிர் வளர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். திரும்ப என்ன செய்வாங்க, அடுத்தது களைக்கொல்லி கொடுத்து கிட்டத்தட்ட 5ஆம் நாள் 6ஆம் நாள் நூட்டத்தை கொடுக்க சொல்லுவாங்க. நூட்டத்தை கொடுத்த பிறகு அந்த கடலை திரும்ப வளர்ச்சிக்கு வரும். இதுமாரி பிரச்சனைலாம் நிறைய இருக்கு. நீங்க களைக்கொல்லி கொடுக்குற போது நிறைய பிரச்சனைகள் வரும். அடுத்து என்ன செய்வீங்க, யூரியா டிஏபி கொடுத்துருவீங்க. அடுத்து பூச்சி வரும். பூச்சி வந்தால் பூச்சிக்கொல்லி கொடுப்பீங்க. பூச்சிக்கொல்லி கொடுத்தீங்கன்னா அடுத்து என்ன செய்யும், அடுத்த கட்டத்துக்கு வரப்போது அதுலேருந்து கிட்டத்தட்ட 15ஆம் நாள் அடுத்ததுக்கு மறுபடியும் பூச்சிக்கொல்லி கொடுக்குற மாதிரி ஆயிடும். அப்புறம் பிஞ்சு பிடிக்கலாமீங்க, பூ பூக்கலாமீங்க, அப்புறம் கடலை முத்தலாமீங்க. இப்படியே ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒவ்வொரு பூச்சிக்கொல்லி கொடுத்து அந்த கடலையோட வளர்ச்சியை குறைச்சி நம்ம மகசூலும் குறைஞ்சிடும். இதுதான் உண்மை. அதனால இது போன்று பூச்சிக்கொல்லிக்கு போகாமலே இந்த மாதிரி நேரடியா விதைப்பு பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. ஒன்றும் ரொம்ப வேணாம். ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ மண்புழு உரத்தை 2 டன்னு மடிச்ச மக்கிய எருவோட தொழு உரத்தோட கலந்து கொடுத்தீங்கனாலே இது போதுமானது. அப்படி இன்னும் நீங்க வேணும்னா கடலை போடுறதுக்கு சிப்ஸ் வேணா ஒரு ஏக்கருக்கு 2 மூட்டை கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை 20 கிலோ வேப்ப முன்னாக்கு இதை கலந்து நீங்க கொடுத்து விட்டாலே நீங்க எந்த நோய் தாக்குதலுமே இருக்காது, பூச்சியும் வராது. அதுக்கு அடுத்தது இப்ப பயிர் முளைச்சி வந்துட்டு கிட்டத்தட்ட 9ஆம் நாள்லாம் பாத்தீங்கன்னா செடி வந்து இலை பிரிஞ்சு மேல வந்துடும். 5லேருந்து 6 நாள்லயே வெடிப்பு மேல வந்துடும். இப்படி 9ஆம் நாள் 10ஆம் நாள் 11 12 12 பாத்தீங்கன்னா இலை பிரிஞ்சு நல்லா செடி நல்லா வந்துடும். அதுலேருந்து நீங்க கரெக்டா செக் பண்ணி பாருங்க. 21வது நாள் எங்கனாலும் கண்டிப்பா இனி பூக்காம இருக்கும். எங்கனாலும் ஒரு பூ ஆரம்பிச்சிடும். 21ஆம் நாள் கடலையை பொறுத்த வரைக்கும் எங்கனாலும் பூ இருக்கும். அந்த பூக்குற தருவாயில கிட்டத்தட்ட 21 இருந்து கிட்டத்தட்ட 28 நாள் 30 நாட்கள்ல பஞ்சகாவியம் லிட்டருக்கு 30 ml கலந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. மாலை நேரத்துல ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணியில கலந்து அடிச்சிங்கனால போதுமானது. 6 லிட்டர் வரும் பஞ்சகாவியம். இப்படி மாலை நேரத்துல நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இது என்ன கேட்டீங்கன்னா பஞ்சகாவியா பயிர் டைம்ல தான் அதிகமா பூ பூக்கக்கூடியது. அப்ப காலையிலேயே நீங்க தண்ணி இறைச்சிங்கன்னா அந்த பூ எல்லாமே மகரந்த அழிஞ்சு அதோட பிஞ்சு பிடிக்கிற தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 கடலை பிடிக்குன்னா ஒரு 7 கடலை தான் பிடிக்கும். அதனால மாலை நேரத்தில் இந்த 20 நாளும் தண்ணி இறைக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது இப்போ 35லேருந்து 40ஆம் நாள் இப்போதான் வந்து அந்த பூ ஓஞ்சி அந்த தூணு விழுது இறங்குற டைம். இந்த டைம்ல பார்த்தா நீங்க முடிஞ்சுன்னா ஒரு களை எடுத்துட்டு மண்ணணைச்சி விடலாம். மணைச்சி விட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அப்படி முடியலையா, இப்ப எல்லாம் மண்ணணைக்கெல்லாம் நிறைய குறைச்சிட்டாங்க. ஒரு களையை மட்டும் அப்படி மேலோட்டமா எடுத்துட்டு அந்த 40ஆம் நாள் தேமோர் கரைசல்
இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த விழுது இறங்குறது அதிகமா இறங்கும். இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 15 விழுது இறங்கும். 15 பிஞ்சு பிடிச்சி அது நல்லா திரட்சியா வளரணும்னா நீங்க தேமூர் கரைசல் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தேமூர் கரைசல் ஒண்ணும் இல்லை, ஒரு 1 லிட்டரு புளிச்ச மோர், 1 லிட்டரு தேங்காய் பால் ரெண்டையும் கலந்து 2 லிட்டர் பாட்டில்ல ஒரு நிழல் பாங்கான பகுதியில் புதைச்சி 6 நாளைக்கு போட்டுட்டீங்கன்னா 7ஆம் நாள் அந்த 2 லிட்டரை 20 லிட்டர் தண்ணியில கலந்து மாலை நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணீங்கனால அந்த செடி நல்லா வளரும். ரெண்டாவது பூச்சி விரட்டியாகவும் செயல்படும். இதை கொடுத்துட்டீங்கன்னா பூச்சிக்குன்றா நெருங்காது. அந்த டைம்ல நல்லா வளர்ந்து செடி நல்லா இருக்கும், விழுது நல்லா வரும், பிஞ்சு அதிகமாக போடும். கிட்டத்தட்ட ஒரு இப்போ சீசன்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 40 25 கடலை வரைக்கும் பிஞ்சு பிடிக்கும் நல்ல இந்த மார்கழி பட்டத்தில் போடுறது. அதுக்கு அடுத்தது இப்போ நான் வந்தீங்க 40ஆம் நாள் நீங்கள் தேமூர் கரைசல் கொடுத்துட்டீங்க. அடுத்தது ஒரு களை எடுத்துட்டீங்க, அதில் மண் அடைக்கிறனா மண் அடைச்சிட்டீங்க. இப்போ அடுத்த கட்டம் போகிறபோது கிட்டத்தட்ட ஒரு 55லேருந்து 60ஆம் நாள் இந்த டைம் தான் நீங்கள் வந்து அந்த விழுது இறங்கி பிஞ்சு பிடிச்சி அதில் பருப்பு பிடிக்கக்கூடிய டைம். அப்போ தான் ரேஸ் அப்படியே அப்படியே நெட்டு மாரி அப்படியே இருக்கும். அந்த கடலை பார்த்தீங்கன்னா பருப்பு பிடிக்கிற தருவாயில் அப்படியே பஞ்சு மாரி இருக்கும் உள்ள. இந்த டைம் என்ன செய்யுங்கன்னா திரும்ப ஒரு தடவை பஞ்சகாவியம் நல்லா மாலை நேரத்தில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அந்த கடலை பிஞ்சு நல்லா திரைச்சியாக நல்லா முத்தி நல்லா வர்றதுக்கு நல்லா எதுவாக இருக்கும் இந்த டைம். அதுக்கடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இடையில ஒரு பூச்சி அதிகமாக அது வர்றதுக்கு வாய்ப்பே ரொம்ப குறைவு. அப்படி நீங்கள் பூச்சி வருது அப்படின்னு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா வேப்பெண்ணெய் 1 லிட்டருக்கு 5 ml கலந்து இதை ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கனாலே பூச்சி தாக்குதல் நீங்கள் கட்டுப்படுத்திடலாம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 60ஆம் நாள் 55 60ஆம் நாள் பஞ்சகாயை கொடுத்துட்டீங்க. கிட்டத்தட்ட அடுத்தது 70ஆம் நாள். இந்த 70லேருந்து கிட்டத்தட்ட 70லேருந்து 85 நாட்கள் உள்ளதை அதோட 80 நாள் 70லேருந்து 80 நாள் எடுத்திங்கன்னா அந்த கடலை முத்தக்கூடிய தருவாய். அந்த ஓடு மேலே கருத்து அது அப்படியே பருப்பு ஃபுல்லாக இதை உடைக்க முடியாமல் அப்படியே நல்லா இதாக வரக்கூடிய டைம் அது. அந்த டைமில் என்னென்னா மீன் அமிலம் லிட்டருக்கு 4 ml லிட்டருக்கு 4 ml கலந்து மாலை நேரத்தில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த கடலை நல்லா திரட்சியாக முத்தி நல்லா ஓடு கருத்து பருப்பு நல்லா நல்லா இதாகி உடைக்க முடியாத அளவுக்கு நல்லா இருக்கும். இதை கொடுத்தீங்கனாலே நீங்கள் போதுமானது. கிட்டத்தட்ட 70ஆம் நாள் கொடுத்துட்டீங்கன்னா அதுலேருந்து இப்போ சீசாவெலாம் எடுத்துட்டிங்கன்னா 85ஆம் நாளே அரிக்க ஆரம்பிச்சிடலாம். அது நாள் தான் 90 நாளே தவிர நீங்கள் கடலை எந்த அளவுக்கு இதாக இருக்கோ வளர்ச்சியாக நல்லா இருக்க போது 85 நாளே அடிச்சிடலாம். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 90 நாட்களுக்கு பிறகு இந்த C7 போகக்கூடாது. ஏன்னா 90 நாளைக்கு போனீங்கன்னா அந்த மண்ணில் இத்து போய் அப்புறம் கடலை நோண்டி சலிக்கிற மாரி ஆகிடும். இதான் C7 கடலையோட சாகுபடியோட மகத்துவம். இயற்கை விவசாயத்தில் பண்ணணும் தான். அப்படி இடையில பூச்சி தாக்குதல் வருது, பூச்சி மேடம் என்ன பண்ணுறது அப்படின்னா கூடுமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25ஆம் நாள் பார்த்தீங்கன்னா அஸ்வினி தாக்குதல் வரும். இது வந்து கடலையில் பெரும்பாலும் அந்த கொழுந்தில் போய் உட்காந்துட்டு அந்த இதை அப்படியே சுரண்டி பச்சையத்தை தின்னுக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த டைம் நம்ம என்ன பண்ணுவோம், அதை போய் பார்த்துட்டு அஸ்வினியை பார்த்துட்டு உடனே ஆகா எங்களோட கடலைக்கு அஸ்வினி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே வந்து நம்ம அஸ்வினியை பார்க்க மாட்டோம். அது மேலே என்ன செய்யும், பொறிவண்டு. இந்த பொறிவண்டு என்ன செய்யுங்கன்னா பறந்து அஸ்வினியை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் நம்ம போய் அந்த பொறிவண்டை பார்த்துட்டு ஆகா என் கடலையை திங்கிறது பூரா அந்த பொறிவண்டு தான் சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவோம், உரக்கடையில் போய் பூச்சிக்கொல்லி வாங்கியாண்டு உடனே ஒரு தோசை தெளிச்சு விட்டுருப்போம். நீங்கள் அடிக்கிற போது மேலே சாகுறது எல்லாமே குறிப்பாக பார்த்தீங்கன்னா நன்மசீரை பூச்சி தான் சாகும். இந்த பொறிவண்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பொறிவண்டு எல்லாமே இருந்தோம் மேலே. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நன்மசீரை பூச்சிலாம் மேலே பறக்கிற ஒரு 80% பூச்சிகளை வந்து நன்மசீரை பூச்சியாக இருக்கும். இதெல்லாம் என்ன செய்யுன்னா தீமசீரை பூச்சியை பிடிச்சி சாப்பிட்டே இருக்கும். இப்போ அஸ்வினி இருக்குது, இப்போ நான் பொறிவண்டு சாப்பிட்டு இருக்கு. நீங்கள் அந்த கடலையை ஒவ்வொரு நாளும் ஆய்வு பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு அஸ்வினி நிறையா இருக்குது பார்க்குறீங்க, நாளைக்கு காலையில் போனீங்கன்னா அந்த செடி இன்னும் குறைஞ்சிருக்கும். 2ஆம் நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் குறைஞ்சிருக்கும். 3ஆம் நாள் அறவே இருக்காது. அதில் கிட்டத்தட்ட 4 நாளில் அந்த கடையில் உள்ள அஸ்வினியை சுத்தமாக இந்த பொறிவண்டு பிடிச்சி சாப்பிட்ரும். ஏன்னா ஒரு பொறிவண்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து 120 அஸ்வினியை பிடிச்சி சாப்பிடும் அந்த கடலையிலேருந்து. நீங்கள் நினச்சி பாருங்க அந்த அஸ்வினி எவ்வளோ தாக்க. ஒரு பொறிவண்டு இருந்ததுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பொறிவண்டு இருந்தாலே ஒரு ஏரியாவே சுத்தம் பண்ணிவிடும். அதனால தான் கடலில் பார்த்தீங்கன்னா கோழி இந்த பயிர் நடுவாங்க, அப்புறம் செண்டுப்பு செடி போடுவாங்க, சோளம் போடுவாங்க. இதெல்லாம் கோழி நீங்கள் சுற்று வட்டாரத்தில் கோழி போடுற போது இந்த பூச்சி தாக்குதல் குறையும். ஏன்னா இப்போ அஸ்வினி இருக்குன்னா அந்த கோழியில் உள்ள செடியிலே இருக்கும். அங்கே நண்பு சீரை பூச்சி கோழி பறந்துக்கிட்டு இதில் உள்ள பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ கடலைக்கு உள்ள எந்த பூச்சியுமே உள்ளே போகாது. அதனால தான் கோழி ரவுண்டில் 2-3 பட்டம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பயிர்களை நம்ம போடுற போது பூச்சி தாக்குதலை கண்டிப்பாக குறைச்சிடலாம்.
அதை இல்லாம இந்த பூச்சி தாக்குதல் மேக்சிமம் நீங்க இப்ப பூச்சிக்கொல்லி கொடுக்குறீங்கன்னா இது 2 தடவை 3 தடவை கொடுக்குற போது அங்க வந்து நன்மை செய்யற பூச்சி அறவே இல்லாம போயிடும். ஒரு கட்டத்துல கட்டம் பாக்குறீங்கன்னா ஒரு 40% இல்லாம போயிடும். அப்புறம் 20% இப்படியே இருந்து ஒரு கட்டத்துல தீமை செய்யற பூச்சியோட ஆதிக்கம் அதிகமா வந்தோடனே கிட்டத்தட்ட 45 50 நாள்ல பாத்தீங்கன்னா அதிகமா பூச்சி வந்து அந்த செடியை அப்படியே மேல ஆடு திங்கிற மாதிரி திங்க ஆரம்பிச்சிடும் அந்த கொழுந்தெல்லாம். அப்பதான் உங்களுக்கு ரொம்ப பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்பதான் நீங்க உரக்கடல போய் என்னட்டு நான் இன்னைக்கு கொடுத்த மாதிரிலாம் சரியில்லை, எனக்கு டோஸ் அதிகமா வேணும், இந்த பூச்சி புழு இவ்வளவு பெருசு பெருசா ஆயிடுச்சு, இதை நான் பண்ணி ஆகணும், இதை சாகடிக்கணும், இது என்ன வழி அப்படின்னு சொன்னப்பதான் அதுக்கு பார்த்தா அவங்க என்ன பண்ணாங்க, கராத்தா கொடுப்பாங்க, முளைக்கொட்டை பாசு கொடுப்பாங்க, குங்பு இது மாதிரி பவர் அதிகமா உள்ள மருந்தை கொடுத்த உடனே செடி மரத்து போய் நம்ம செடியே பாதிப்பு வந்து ஆரம்பிச்சிடும். அது இல்லாம அந்த தடையை நம்ம ஆட்டுக்கு போடுறோம்போ, அப்புறம் அந்த கடலையை நம்ம மனிதர்களுக்கு பயன்படுத்துறோமோ, கடலை மிட்டாயை படுத்துறோமோ, எண்ணெய்க்கு பயன்படுத்துறோமோ, இப்படி பல சாப்பாட்டு பொருட்கள் பயன்படுத்துறோமோ, இது மாதிரி அதிக பவர் உள்ள மருந்தை கொடுத்துட்டு நம்ம பயன்படுத்துற போது நிறைய பிரச்சனைகளை வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதனால இயற்கை வழியில நீங்க போற போது நிறைய நீங்க தவிர்த்தரலாம். இப்ப அடுத்த கட்டத்தை இப்ப அஸ்வினி வந்துட்டு முடிச்சிட்டீங்க, இப்ப அது பரவாயில்ல, அதுல பூச்சி இல்லை. இப்படியே ஒவ்வொரு நாளும் இங்க பார்த்துட்டு இருக்க போது அடுத்த 2வது கட்டத்துக்கு போற போது பாத்தீங்கன்னா அடுத்தது புழு இருக்கும். கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு 35 40 நாள்ல சின்ன சின்ன புழுவா வரும். அப்பயும் நீங்க போய் பாக்குறீங்க, ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே வாங்க அந்த செடி எப்படி இருக்கு, புழு தின்னு இருக்கா, அந்த இலை எப்படி இன்னைக்கு இலை என்ன கொழுந்த தின்னு இருக்கு, நாளைக்கு அது எப்படி திங்களையா இன்னும் வளர்ந்துருக்கா, புது கொழுந்து போட்டிருக்கா அப்படின்னு பாருங்க. 3வது நாள் நீங்க பாத்துட்டீங்கன்னா அந்த புது கொழுந்து போட்டுட்டுன்னா நீங்க அதுக்கு பயப்படவே வேண்டாம். இப்ப என்னன்னா உங்க கொள்ளையில பூச்சி தாக்குறது குறைஞ்சிட்டுன்னு அர்த்தம். இப்ப புதுசா ஒரு இலை புதுசா ஒரு கொழுந்து போட்டுட்டுன்னா நிச்சயமா நம்ம வயலுக்கு பூச்சிக்கொல்லி தேவையில்லை அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த தாக்குதல் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இப்போ ஒரு கட்டத்துல அறவே இல்லாம போயிடும். அப்ப அதுக்கு பிறகு நன்மை செய்யற பூச்சி அதிகமானோன்னா பாத்தீங்கன்னா இப்ப தட்டான், இப்ப இந்த ஓனா சிலந்தி இது மாதிரி பூண்டு பூச்சிகள்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கும். இப்பெல்லாம் போற போது அப்படியே எடுத்து சாப்பிட்டு மைனா குருவி, சிட்டுக்குருவி, இந்த குருவி எல்லாம் வந்து போற போது கருவாட்டு வாளி இதே மாதிரி பறவையெல்லாம் நீங்க போயிட்டே இருக்க போது அன்னைக்கு அது உள்ள புழுவை பொறுக்கி தின்னுட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 4 5 நாள்லயே உங்களுக்கு அந்த வயல்ல சுத்தம் பண்ணிவிடும். அந்த அளவுக்கு ஆயிடும். இப்ப நீங்க பூச்சிக்கொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துக்கு எந்த விதமான பறவைகளும் வராது, நன்மை செய்யற பூச்சியும் வராது, தட்டானும் வராது, இது மாதிரி சிலந்தி வராது, எல்லாமே அழிஞ்சிடும். அதனால இதெல்லாம் ஒவ்வொரு தருணத்திலையும் இங்க பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். நிறைய இதை நம்மளே கண்டுபிடிக்கலாம். இப்ப அப்படியே இல்லை, ஒரு புழு இருக்கு, கொஞ்சம் அதிகமா இருக்கு, சரியா கண்ட்ரோல் ஆகல அப்படின்னாக்கா ஒன்றும் கிடையாது. வேப்பெண்ணெய் இப்போ வந்து நிம்பிசிடின்னு வந்திருக்கு, வேப்பெண்ணெயோட அதை இது பண்ணி ஆட் பண்ணி இப்போ அது ஒரு மருந்தாவே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அது பூச்சித்தன்மை 3% தான் குறைவாக தான் இருக்கும். இப்போ அதெல்லாம் லிட்டருக்கு 5 ml போட்டு நீங்கள் டேரெக்டாக வயலில் அடிச்சு விட்டீங்கனால இப்போ சின்ன சின்ன புழுவா உள்ளது முட்டை உள்ளது இதெல்லாமே அழிஞ்சிடும். வேப்பெண்ணெய்க்கு ஒரு தடவை கொடுத்துட்டீங்களா போதுமானது, அடுத்த கடத்துக்கு நீங்க போக வேண்டாம். குடும்பம் இதுல கொடுக்க வேண்டாம். நான் சொல்றது நீங்க அதிகமா பார்த்து இது பூச்சி இருக்கு அப்படின்னு நீங்க முடிவு பண்ணது பிறகு இதை போங்க. ஆனா இது போக வேண்டியல, இது கடைசி கட்டமா வச்சுக்கலாம். இதான் கடலை C7 பொறுத்த வரைக்கும். இது பூச்சி மலம் பொறுத்த ரொம்ப இப்ப மார்கழி பட்டத்துக்கு அதிகமா பூச்சி தாக்குதல் இருக்காது, நோய் தாக்குதல் இருக்காது. அடுத்தது நீங்க தண்ணீர் பிரச்சனையும் இருக்காது. நீங்க அடிக்கடி தண்ணி அரைக்க வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா அப்பப்ப மழை பெய்யும், அந்த இடைவெளியே போயிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த கார்த்திகை மார்கழி இந்த பட்டத்துல கடலை போட்டவங்களும் யாருக்குமே நஷ்டம் ஏற்படவே படாது. எந்த வகையிலான உங்களுக்கு லாபம் தான். சரியா விளையல்னா கூட உங்களுக்கு லாபம் தான் கிடைக்கும். ஏன்னா ஒரு முட்டை போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 12 கட்டு தடையே வரும். அப்படி குறைஞ்சபட்ச விளைச்சல ஒரு 5 முட்டையும் குறையாது. 5 முட்டையும் இப்ப எடுத்துட்டீங்கன்னா நீங்க எங்கேயே போயிடும். அதே உங்களுக்கு அந்த செலவு பண்ண காசை எடுத்துடலாம். இப்ப கள்ளத்தடை உங்களுக்கு மிச்சமாயிடும். இது மாதிரி நீங்க வந்து இந்த மார்கழி பட்டத்துல கடலை போடுறத நீங்க அவ்வளவு நீங்க மிச்சம் பண்ணி இத பாத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது கிரீனார் பைவு. இந்த C7 நான் சொன்னது, C7 தான் அதிகமான விவசாயிகள் போடுறது. அதனாலதான் அந்த C7 பத்தி பார்த்தேன். மற்ற ரகங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நான் போட்டு பார்த்துட்டேன். எல்லா ரகங்களுமே அது கொஞ்சம் நம்ம ஏரியாவுக்கு பிரச்சனைக்குரியதா இருக்கு. C7 பொறுத்த வரைக்கும் நல்ல விளைச்சல். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நீண்ட காலமாவே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 12 ஆண்டுகளாகவே இந்த C7 போயிட்டே இருக்கு. அதுக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரகங்கள் வரும், ஒரே வருஷத்துல போயிட்டே இருக்கும். இந்த ரகம் மட்டும் தான் இது வரைக்கும் நம்ம கடலோர கிராமங்களும் சரி, இப்போ மேற்கத்திய மாவட்டங்களும் சரி, எல்லா இடத்துக்கும் ஒரு ஏற்ற ரகமா இருக்கு. அடுத்தது இந்த கிரீனார் பைவு. கிரீனார் பைவுங்கிறது இப்போ ஒரு 2 வருஷமா வந்த ரகம். இதுவும் குஜராத் ரகம் தான், அவங்க கண்டுபிடிப்பு, ஒட்டு ரகம் தான் அது. இது வந்து ஒரு சேலத்துல ஒரு விவசாயி வாங்கிட்டு வந்து அவர் நிறைய உற்பத்தி பண்ணி இப்போ இங்கே பார்த்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக இதை விதைகளை கொடுத்துட்டு வராரு.
இப்போ நானும் இப்போ 2 வருஷமா அந்த கிரீனார் பைப் நான் போட்டிருக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா நல்ல விளைச்சல் இருக்கிறதுலே, எல்லா ரகத்தை விட அதிக விளைச்சல். அது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு நல்லா இடத்தேர்வு பண்ணி நல்லா உரம் இருந்துன்னா கிட்டத்தட்ட ஒரு மூட்டை வரைக்கும் விளையக்கூடியது. கிட்டத்தட்ட ஒரு செடிக்கு 100 கடலை வரைக்கும் அதில் வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரகம் தான் அந்த கிரீனார் பைப்பு. இது என்னன்னா, இந்த ரகம் பொறுத்த வரைக்கும் இதே மாரி தான். நீங்கள் அந்த 25 நாள்லேருந்து 24 ஒரு தடவை பஞ்சகாவியம், கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் இது ஒரு தடவை எக்ஸ்ட்ரா நீங்கள் கூட கொடுக்குற மாதிரி இருக்கும். பஞ்சகாவியம் இல்லாட்டி மீனமிலம் ஒரு தடவை கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா அந்த சரியான சத்து பத்தாக்குறை ஏற்படும் போது லைட்டு மஞ்சளாக இலை இருக்கும். இலையை பார்த்தீங்கன்னா லைட்டு மஞ்சளாக இருக்கும். அது என்ன தலை சத்து பத்தாக்குறை ஏற்படும். அந்த டைமில் நீங்கள் என்ன செய்யணும்னா மீனமிலம் லிட்டருக்கு 5 ml கொடுத்துட்டீங்கன்னா உடனே செடி கருத்து தழைஞ்சி அது மாற ஆரம்பிச்சிடும். அதனால இதில் வந்து கூடுமான வரைக்கும் அந்த மீனமிலம் 2லேருந்து ஒரு 3 தடவை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். குறிப்பாக கிரீனார் பைவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உரம் அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக மகசூல் கொடுக்கும். அதான் அந்த அந்த ரகத்தோட தனித்தன்மையாக தான். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அதில் வந்து 2 கட்டமாக கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து C7லாம் பார்த்தீங்கன்னா முதல் கட்டத்திலே விட்டுருவோம். இப்போ கிரீனார் பைவெல்லாம் பார்த்தீங்கன்னா களை எடுக்கிற போது ஒரு தடவை உரம் கொடுக்கணும். அப்படி கொடுக்குற போது தான் அது வந்து முறையாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா இதுமாரி மண்புழு உரம் ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோ எடுத்துட்டு அந்த களை எடுக்கிற போது அதை ஃபுல்லாக இறச்சி விட்டு கொடுத்துட்டீங்கனாலே அது போதுமான உரம் அது கிடைச்சிடும். அதுக்கு அடுத்த கடத்துக்கு வளர்கிறதுக்கு ஈஸியாக போயிடும். அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 80லேருந்து 90 நாளில் அந்த டைமில் வந்து நல்லா அந்த பிஞ்சு பிடிச்சி நல்லா திரைச்சியாக வரக்கூடிய டைமும், அந்த டைம் வந்து கொஞ்சம் நெருக்கோட்டத்தில் பஞ்சகாவியாக கொடுத்து ஒரு 10 நாள் இடைவெளியில் ஒரு 80 நாள் கொடுத்தீங்கன்னா அடுத்த 90 நாள் ஒரு டைம் கொடுத்துருங்க. அப்போ தான் அந்த பிஞ்செல்லாம் ஒத்து பிஞ்சு. ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் பிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் கிட்டத்தட்ட ஒரு 40 கல்ல இறங்கியிருக்கும். ஒரு 5 நாள் கேப்பில் மறுபடியும் ஒரு 50 கல்ல ஒரு 30-40 கல்ல இறங்கும், பிஞ்சு இறங்கும். இந்த கலையெல்லாம் நம்ம அரிக்கிற போது ஒத்து முத்தணும். அதுக்கு வந்து நீங்கள் இதுமாரி பஞ்சகாவியா மீனமிலம் அந்த 80-90வது நாள் கிட்டத்தட்ட 100-116 நாள் இந்த டைம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த கடலில் அந்த எந்த பிரச்சனையுமே இருக்காது. அந்த கடலை வந்து பருப்பும் நல்லா பெருசாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடியே ஒரு புது ரகம்னு சொல்லுவாங்க, செயல்னு ஒரு ரகம். அந்த ரகத்தை ஒட்டியே இருக்கும். அதோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது முக்கோட்டை இருக்காது. ஆனால் அந்த பருப்பை பார்க்குறப்ப அதை சாய்ந்து அது ஒட்டியே இருக்கும். அது ரகம் தான் அந்த கிரீனார் பைப்பு. அது இப்போ நம்ம மணல் பாங்கான பகுதிக்கு நல்லா இருக்கு. அடுத்தது அது கோடையில் கொஞ்சம் இப்போ அந்த சித்திரை வைகாசி பட்டத்துக்கு கொஞ்சம் டல்லாக இருக்குது. அது விளையுது, ஆனால் அதிகமான விளைச்சல் விளைச்சல் இல்லை. அது குறைவு தான், ஒரு 50% அது விளைச்சல் இருக்குது. ஆனால் மார்கழி பட்டத்தில் கிரீனார் பைப்பு நல்ல விளைச்சல். இப்போ மார்கழி போட்டிங்கன்னா மார்கழி, தை, மாசி, பங்குனிக்கெல்லாம் நீங்கள் அரைச்சலாம், பங்குனி கலசிக்கலாம். முடிஞ்சுன்னா இப்போ உங்களுக்கு நல்லா மேட்டு பங்கான பகுதியாக இருந்தால் இப்பயே போட்டு விடலாம், பிரச்சனை இல்லை. இப்போ கார்த்திகை 10 இந்த டைமில் போட்டிங்கன்னா அது பாட்டில் வந்துகிட்டே இருக்கும். அந்த அந்த பார்த்தீங்கன்னா அந்த வெப்பநிலை வந்து ஒரு அதிகமாக இல்லாமல் குறைவாக இல்லாமல் ஒரு சீரான வெப்பநிலையில் அதோட வளர்ச்சி நல்லா இருக்கு. அதான் அந்த கிரீனார் பையோட ஒரு தனி தன்மை. அது அதுக்கு அடுத்தது அந்த தழை பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற C7 இந்த வெஸ்டர்ன் பாட்டி இந்த ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தழை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இந்த தழை பார்த்தீங்கன்னா ஒரு தழையோட ஒரு தழை சேராது. பாட்டுக்கு நீங்கள் ஒரு தழையாகவே தனியாக எடுத்து போடலாம். ஒரு தழை இருக்குன்னா கிட்டத்தட்ட 25-30 கப்பு வெடிச்சிருக்கும். அந்த தழையை நீங்கள் எடுக்கிற போதே தனித்தனியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தழையோட சேராமல் நீங்கள் பிரித்து போடுற போது தனித்தனியாக வரும். ஆட்டுக்கு போடுற போது ஒரு தழையாகவே நீங்கள் தனியாக எடுத்து போடலாம். ஆடும் நல்லா விரும்பி சாப்பிடும். அந்த தழை வந்து ரொம்ப மெருதுவாக பஞ்சு மாரி இருக்கும். அதான் அந்த கிரீனார் பையோட ஒரு இது தழையை பொறுத்த வரைக்கும். ஆட்டுக்கு ரொம்ப பிடிச்ச தீவனம் அது கடலைக்கோழி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-35 கட்டு வரைக்கும் அதில் நீங்கள் எடுக்கலாம் தழை கட்டு. அந்த அளவுக்கு தழை நல்லா மண்டக்கூடியது கிரீனார் பைப்பை பொறுத்த வரைக்கும். இன்னும் என்னன்னா அதில் விதை பருப்பு ரொம்ப குறைவு இருக்கிறதுலையே குறைவாக கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கே 30-40 கிலோ இருந்தாலே போதுமானது. இப்போ சீசன்லாம் பார்த்தீங்கன்னா 70 கிலோ வேணும். இது 30-40 கிலோ இருந்தாலே 30 கிலோலையும் நீங்கள் போடலாம். எந்த அளவுக்கு இடைவெளி விட்டு போடுறீங்களோ அந்த அளவுக்கு இது மகசூல் நல்லா இருக்கும். இதில் நீங்கள் இடைவெளி போடுறதுனால களையோட ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால 2 டைமும் களை எடுக்கணும். இப்போ ஒரு 25 நாள், அதுக்கு அடுத்தது ஒரு 35 நாள், இந்த டைமில் நீங்கள் களை எடுத்துட்டாலே இது போதுமானது. இன்னும் உங்களுக்கு வளர்ச்சி நல்லா இல்லை, பிஞ்சு சரியாக பிடிக்கல அப்படின்னாக்கா என்ன செய்யுங்கன்னா ஒரு 10 லிட்டர் தண்ணியில் 10 கிலோ மண்புழு உரத்தை ஊற வச்சுட்டு அதை மறுநாள் வடிகட்டி அதை 100 லிட்டர் தண்ணியில் கலந்து மாலை நேரத்தில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நல்லா இது வளர்ச்சி ஊக்கியது. அப்படி ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அந்த பிஞ்சு விழுது இறங்குறதும் நல்லா இருக்கும், பிஞ்சு பிடிக்கிற தன்மையும் நல்லா இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு
15 25 விழுது இருக்கு. இப்போ வந்து ஒரு 6 விழுது ஒரு 7 விழுது பொக்கா போகுது அப்படின்னா இதை கொடுக்குற போது 1-2 தான் பொக்கா போகும். அனைத்து விழுதுமே இல்லை நிறையா கடலை முத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மண்புழு உரத்தில் அவ்வளோ சத்துக்கள் இருக்கு. ரெண்டாவது மணி சத்து அதில் அதிகம். அதனால அந்த கடலோட தன்மை நல்லா திரட்சியா நல்லா இருக்கு. நல்ல அதான் அந்த கிரீனார் பையோட இது C7ஓடையும் விவசாயிகள் நல்லா அதுவரை சொன்னதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது கடலை சார்ந்து இல்லை மழைநீர் சேகரிப்பு சார்ந்து இல்லை வேற எதுவும் மண் வளத்தை சார்ந்து இது மாதிரி உள்ள தகவல் இருந்ததுன்னா என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். நான் இன்னும் சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, தக்கப்பூண்டு சனப்பு சொன்ன பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு 3 ஆண்டுகள் நீங்கள் திரும்ப திரும்ப கொடுத்துட்டு வரபோது 3 ஆண்டுகள் அதில் எரு கொடுத்துட்டீங்கன்னா 4வது வருஷத்துக்கு நீங்கள் உரம் கொடுக்க வேண்டாம். அந்த மண்ணில் நீங்கள் போதுமான உரத்தை கொடுத்துட்டீங்க, இல்லை மண்புழு பெருக்கம் வந்துட்டு நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாகிடுச்சு, மண் நல்லா வளமாயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு கொடுக்க வேண்டியதில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மண் சத்துக்களை அது சேகரித்து வச்சுக்கோ. நீங்கள் ஒவ்வொரு திருப்பம் சாவடி பண்ணுற போது அதுக்கு போதுமான சத்துக்கள் கிடைச்சிரும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த சாவடி பண்ணத்துக்கு ஈஸியாக இருக்கும். இதனால தான் நம்ம வந்து தக்கப்பூண்டு சனப்பு தக்கப்பூண்டு சனப்புன்னா இது கொடுக்குற போது எல்லா சத்துக்களுமே இதில் அடங்கியிருக்கு. இது நீங்கள் மண்ணில் கொடுக்குற போது அந்த 15 நாள் இடைவெளியில் மண்ணில் மக்கி அந்த சத்துக்கள் எல்லாம் அதில் இதாகி நீங்கள் அடுத்தது அந்த தொழு உரம் கொடுத்தோடனே மண் வளமாயிடும். இதான் அதுக்காக நான் அடிக்கடி சொல்கிறது, தக்கப்பூண்டு சனப்பு இது மாதிரி பசுந்தாள் உரங்களை தெளித்து அதை திரும்ப உணவு அடிக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொல்கிறது. இதில் விவசாயிகளுக்கு ஏதோ சந்தேகம் வந்ததுனால தரமாக கேட்கலாம். அடுத்தது இந்த C7 பொறுத்த வரைக்கும் கோடையில் பார்த்தீங்கன்னா மகசூல் கம்மியாக இருக்கும். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து பராமரிப்பு ரொம்ப அதிகமாக செலவிடுற மாரி இருக்கும். இப்போ தண்ணி இறப்பு, இப்போ பூச்சி மேலாண்மை, நீர் மேலாண்மை இதெல்லாம் பார்க்குற போது அது கொஞ்சம் அதிகமாக நம்ம மெனக்கெடு அதிகமாக இருக்கும். அதனால் என்றைக்குமே வந்து இது மாதிரி தருணங்கள் அந்த மார்கழி பட்டம் கார்த்திகை பட்டம் இந்த 2 மாதத்தில் நீங்கள் எவ்வளவு பயிரிடுறீங்களா கடலை போடுறீங்களா நிச்சயமாக அதுக்கான ஒரு மகசூல் அது கிடைக்கும். கோடையில் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தழைக்காவே போடுவாங்க, ஆடு மாட்டுக்காவே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கட்டெல்லாம் கிட்டத்தட்ட 500லேருந்து 600 போகுது இன்றைக்கி கடலைக்கொடி. அந்த அளவுக்கு விலைவாசி ஏறி போயிட்டு. ஏன்னா இப்போ தீவனங்களை போட்டதை விட இப்போ கடலை தடை போட்டு பண்ண ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம சவுக்கு சுவா புல் இதுமாரி மரங்களை நட்டு வச்சு அதில் உள்ள தடைகளை போட்டுக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் பற்றாக்குறைக்கு வந்த பிறகு இப்போ கடலையோட தேவை நிறையா போயிட்டே இருக்கு. இன்னைக்கு நிறைய விவசாயிங்க இதை தான் இப்போ மழை காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடலை கொடி கிடைக்கவே இல்லை, அவ்வளவு சிரமப்படுறாங்க. அது இல்லாமல் ஆட்டுக்கு அது வந்து நீங்கள் அந்த காஞ்ச தடையை கொடுக்குற போது அதுக்கு நல்ல ஒரு சத்தாகவும் நல்ல உடம்புக்கு ஒரு நல்ல தெம்பாகவும் நல்ல இதாகவும் இருக்குது. அதனால தான் அந்த கடலைக்கொடியை நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு அடுத்தது கோடையில் பொறுத்த வரைக்கும் கடலையை விட தடைக்கு தான் நல்ல மதிப்பு. ஏன்னா இப்போ அந்த நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மழைக்காலம் வர நேரத்தில் தடை கிடைக்காது, இதோட விலை ஏறி போயிட்டே இருக்கும். அதனால நம்ம வந்து எப்போ கோடை காலங்களில் இந்த தடைக்காவே நிறையா போடுவாங்க. அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீனார் பைவு C7 இது 2 ரகமே நல்லா தடை அதிகமாக வளரக்கூடியது. இதுமாரி ரகங்களை நம்ம தேர்வு பண்ணி கோடையில் நம்ம போடலாம். அதுக்கு அடுத்தது பச்சை கடலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட அடுத்த மாதத்துல நம்ம தை மாதம்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ 60 ரூபா போகும் கிட்டத்தட்ட. நீங்கள் இப்போ இன்னொன்று இப்போ இந்த கார்த்திகை மார்கழி படத்தில் யாரெல்லாம் போடுறீங்களோ அப்பெல்லாம் நீங்கள் முதல்ல அரியில் அடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க, அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த டைமில் கடலோட விலையை பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருக்கும், கிட்டத்தட்ட 65லேருந்து 70 ரூபா வரைக்கும் போகும் அந்த டைமில். அப்புறம் படிப்படியாக நீங்கள் பிந்த இப்போ தை மாதம் போடுறீங்க, இப்போ மாசி போடுறீங்க, இப்படி பிந்த கடலோட விலை பார்த்தீங்கன்னா பச்சை கடலோட விலை இறக்கம் வந்துடும். பார்த்தீங்கன்னா ஒரு 35-40 ரூபா அந்த ரேட்டுக்கு முடியாந்துடும். அதனால இந்த மார்கழி படத்தில் முன்னாடியே நீங்கள் எவ்வளோத்துக்கு முன்னாடி போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விலையும் இருக்குது. அதான் முக்கியமானது. பாடும் குறவு, விலையும் அதிகமாக இருக்குது. அடுத்தது நோய் பிரச்சனை இல்லை, அடுத்தது நீர் மேலாமே இல்லை. இப்போ நீர் அதுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்த தேவையில்லை. இது நம்ம சாதாரணமாகவே நம்ம அன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்தாலே போதுமான அந்த அளவுக்கு நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் கடலையிலேயே எனக்கு தெரிஞ்சு இப்போ விதை கடலை இப்போ நிறையா இப்போ குஜராத்லேருந்து தான் வர வச்சு தான் போடுறாங்க. இப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5200 40 கிலோ மூட்டை 5200 விற்கிறாங்க. இப்போ விதைக்கல்ல நம்ம என்ன செய்யலாம்னா இப்போ திருக்கடையூர், பண்ருட்டி இது போன்ற இடங்கள்ல எல்லாம் வந்து நம்ம கல்லையை நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்மகிட்ட விளையிற கல்லையை எடுத்து வச்சிருந்து அதை திரும்ப காய வச்சு பதப்படுத்தி வச்சுருந்தீங்கன்னா நம்ம கடலையே அடுத்த திருக்கடையூர் அனுப்பிவிடுறீங்க. திருக்கடையில் உள்ள விதைகளையே நீங்கள் எடுத்து வரீங்க. இப்படி மாறுற போது இப்போ கிட்டத்தட்ட 3500 ரூபாய்க்கு நம்ம வாங்கலாம்.
இதுமாரி நம்மளும் 3500 கொடுக்கலாம். இதுமாரி விதைகளையே நம்ம ஒரு மாவட்டத்துலேருந்து நம்ம மாற்றி இங்கே போடுற போது விளைச்சலும் நல்லா இருக்கும். அடுத்தது நம்ம விலை குறைவாகவும் விதைக்கடலையே நம்ம வாங்கலாம். நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம்னா குஜராத் மட்டும்தான் விதைக்கடலை, அங்கே என்ன நம்ம வாங்கணுங்கிற ஒரு இதுக்கு நம்ம மனநிலை எல்லாருக்குமே உருவாயிடுச்சு. இதை மாற்றி நம்ம அடுத்தடுத்த இதெல்லாம் வந்து இது மாதிரி விதைக்கடலையை நாமே எடுத்து அதை உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு இடத்துக்கு போயிடும். சரி அப்படியே சரி விதைக்கடலை வேணாம், கடலில் கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம், காய வச்சு பருப்பாக வச்சிட வேண்டியது. பருப்பாக வச்சுன்னா கடல மிட்டாய் பருப்புலாம் பார்த்தீங்கன்னா 125 130 வரைக்கும் போகும். அந்த டைம்லாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கனால நீங்கள் அந்த கடல மிட்டாய் பருப்பாக கொடுத்துடலாம். அப்புறம் அதுக்கு அடுத்த கட்டம் இப்போ 6வது 7வது மாதம்லாம் பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் கிடைக்கும். அன்றைக்கெல்லாம் கடலில் வந்து 250 ரேட்டுக்கு போயிட்டு, இப்போ அந்த டைமில் அதை வந்து காய வச்சு பருப்பாக வச்சுருந்து எண்ணெயை ஆட்டி எண்ணெயை வித்தரலாம். புண்ணாக்கை நீங்கள் ஆட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். இதேமாரி நம்மகிட்ட உள்ள பொருட்களை அதை வந்து சேமித்து வச்சு அதை அடுத்த கட்டத்துக்கு மதிப்பு கூட்ட போனீங்கன்னா இதோட விலை நீங்கள் இரட்டிப்பாயிடும். அதான் முக்கியமானது. கடலை அந்த அறுவடை நேரத்தில் பார்த்தீங்கன்னா காஞ்ச கடலை மூட்டை 2500 2600 எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ குறைவா போயிடும். ஆனால் அதே நீங்கள் மதிப்பு கூட்டி விற்றீங்கன்னா 5000 வரைக்கும் உங்கள் கடலை நீங்கள் விற்கலாம். இப்போ எண்ணெயாவோ கடல மிட்டாயோ இதுமாரி வறுகல்லையாவோ இதுமாரி கொடுக்குற போது நிச்சயமாக அந்த கடலைக்கு ஒரு தரமான ஒரு மதிப்பு இருக்குது. மற்ற பொருளும் இல்லை. கடலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ அறுவடை பண்ணிட்டு காய வச்சு நல்லா பதமாக வச்சுட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதம் 120 நாள் வரைக்கும் அந்த கடலை நீங்கள் வச்சுக்கலாம். என்னன்னா அந்த மூட்டையை அடுக்கி வச்சிருக்கும் போது திரும்ப ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மூட்டையை எடுத்து பரட்டி திரும்ப அடிக்கிட்டிங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை, பூச்சி தாக்குதல் வராது. இப்படி பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம பச்சை கடலை பார்த்தீங்கன்னா இன்னும் என்னென்னா அவியல் கடலையா இப்போ நிறைய விவசாயிகள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே அந்த பச்சை கடலையை அவிச்சு இப்போ நகரப்புறங்களில் கொண்டு போய் வண்டியில் தண்டுவண்டியில் வச்சு பஸ்ஸில் அங்கங்கெல்லாம் அதை விற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பார்ப்பீங்க, ரயில் வண்டி இப்போ பேருந்து இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு பொட்டணம் போட்டு சின்ன 10 ரூபா 20 ரூபா அப்படின்னு பொட்டணம் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நீங்கள் 60 ரூபாங்கிறது அதெல்லாம் ஒரு கிலோ கிட்டத்தட்ட 200 ரூபா வரைக்கும் விற்கலாம். இப்படி மதிப்பு கூட்டி விற்கிற போது அதோட விலை எங்கேயோ போயிடும். இதுமாரிலாம் நிறைய கடலையில் நிறையா இருக்குது. அடுத்தது கடலை சார்ந்துன்னு சொல்லணும்னா நிறைய சத்துக்கள் இது இருக்குது. நான் குறிப்பாக உங்களுக்கு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறப்ப, வெளியில் போகிறீங்க, பயணம் போகிறீங்க, ஒரு நாள் ஆகும், மதியம் சாப்பிட முடியாது, போனால் நீங்கள் சாப்பாடு கட்டி தான் போகணும். அங்கே போனீங்கன்னா என்ன சாப்பிடுங்க, புரோட்டா சாப்பிடுங்க, இல்லை வேறு ஏதாவது சாப்பாடு சாப்பிடுங்க, பிரியாணி சாப்பிடுங்க, நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னு நீங்கள் யாரும் நினைச்சிங்கன்னா ஒரு 10 ரூபா கடல மிட்டாய் வாங்கி பாக்கெட்டில் வச்சிங்க. மதியம் உங்கள் பசிக்கிற டைமில் ஒரு கடல மிட்டாய் சாப்பிட்டீங்கன்னா போதும், அன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு பசிக்காது. அந்த பசியை அது கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா கடலை மிட்டாயில் வந்து புரத சத்து அதிகமாக இருக்குது. எந்தெந்த பொருளெல்லாம் புரதம் அதிகமாக இருக்கோ அது நம்ம பசியை கட்டுப்படுத்தும். அதான் உண்மை. இப்போ நீங்கள் கடலை மிட்டாய் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வீடு வர வரைக்குமே அந்த பசியை கட்டுப்படுத்திடும். அடுத்தது அதில் வந்து வெள்ளைப்பாவு சேர்த்துருப்பாங்க. இப்போ கடலையோட வெள்ளைப்பாவு சேர்த்து நீங்கள் சாப்பிட்ற போது அந்த சத்துக்களை நேரடியாக எடுத்து கொடுக்கும். அடுத்தது அந்த கடலை பருப்புனால நமக்கு உடம்புக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதில் ஒரு பொருளை சேர்த்து நீங்கள் சாப்பிட்ற போது அதில் உள்ள சத்துக்கள் நம்ம உடம்புக்கு முழுமையாக கிடைக்கும்.